ஒரு சேயாக உருமாறி தாயாகி என்னை தாங்கவான் தந்த பொந்தேவதை என் விழி போன பின்னாலும் வழியாகி ஒளியாகி ஒளி காட்டும் சிறுவெண் பிறை. நான் விவசாயம் தாங்க செய்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே விவசாயம் தான். நாங்கள் இப்போது நான் பயிர் வச்சேன், 5 ஏக்கரா நெல் பயிர் வச்சேன். நெல் பயிர் வச்சதுக்கு குத்து பூச்சி அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு சந்தமேட்டில் மஞ்சி ஆக்ரோ சர்வீஸில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணேங்க. 2 நாளில் பயிர் காஞ்சி போச்சு. உடனே போய் கடைக்காரர்களை போய் புகார் பண்ணாங்க. புகார் பண்ணிவிட்டு வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு ஹெவி டோஸ் போயிட்டுருக்குது, சரி இருங்க நான் மாற்று மருந்து தரேன்னு சொன்னாங்க. மறுபடியும் அடித்தோம், இருக்க எல்லாமே காஞ்சி போச்சு. இதனால் நான் என்ன பண்ணேன், ஏவாவுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம கேளூர் ஏவாவுக்கு ஃபோன் பண்ணி இதுமாரி வந்து பாருங்கள் பயிர் இதுமாரி காஞ்சி போச்சு, இதுமாரி மருந்து பலான கல்லில் தான் வாங்கிட்டு வந்தேன், மஞ்சி ஆக்குறவில் தான் வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்னு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் அதிகாரிகளும் எல்லா அதிகாரிகளும் சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்க. யாருமே வந்து என்னை பார்க்கல. உடனே நான் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மண்டே பெட்டிஷன் கொடுத்தேன். இது வரைக்கும் யாருமே எந்த அதிகாரியும் என்னை வந்து பார்க்கல. பயிர் எல்லாம் காஞ்சி போச்சு. மறுபடியும் போய் கடைக்காரங்களையும் கேட்டேன். ஏவாவும் மறுபடியும் வர வச்சேன். 4 டைம் பண்ணுங்க. 4 டைம் வந்து ஏவா தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எந்த அதிகாரியுமே வரல. இதனால் இந்த கடைகளை எல்லா கடைகளும் ஆய்வு செய்து இந்த தரமான மருந்து மட்டும் கம்பெனி மருந்து தவிர மீது எல்லா மருந்தும் வந்து கடைக்காரங்க எல்லாத்தையும் தவிர்க்கப்படணும். எல்லா விவசாயி ஏற்கனவே 2-3 விவசாயிங்க, ஒரு பூஞ்செடி விவசாயி, இதே கதிரில் ஒரு விவசாயி, இதுமாரி அடிக்கடி நம்ம வருஷத்தில் 2 முறை பாதிக்கப்படுறாங்க. இது அக்ரிகல்ச்சர் முடிச்சுங்க யாருமே வந்து சரியான முறையில் வந்து நம்ம ஃபீல்டு மேனுங்களாம் வந்து இந்த விவசாயத்தை வந்து கண்டுகொள்ளலை. அதனால் மாவட்ட கலெக்டரும் நம்ம முதலமைச்சரும் அவங்க இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விவசாயத்தை இந்த 5 ஏக்கர் நிலத்தை வந்து இப்போது மொத்தமே போயிடுச்சுங்க. எல்லாமே நாங்கள் விவசாயம் தான். வேறு எந்த அதிகாரி எந்த வேலையும் எதுவும் நாங்கள் செய்யலை. விவசாயம் தவிர வேறு எந்த வேலையும் எங்களுக்கும் தெரியாது. அதனால் வந்து இந்த அதிகாரிங்க வந்து முன்னிலை வந்து பார்த்து இந்த கடைக்காரங்களை என்னுடைய நஷ்ட ஈடை வந்து வாங்கி கொடுக்கணும். இது வந்து முதலமைச்சரும் நம்ம கலெக்டர் ஐயாவும் வந்து இது முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து இது வந்து பரிசீலனை செய்யணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.